வேற ஜாமான் என்ன வேணும் கதிரு சொல்லி எழுதிக்கிறேன். குளிக்கிற சோப்பு இல்ல நான் ஸ்டாக் வேணும், அது எழுதிக்கோங்க. என்ன சோப்பு வேணும் கதிரு? ஹமாமு, சிந்தால், லைபாய் 3லயும் 2 டஜனா வேணும்ண்ணா. சரி ஓகே கதிரு எழுதிட்டேன். வேற என்ன வேணும்? கோல்டு வினர் என்ன அது இல்ல, ஸ்டாக் தீர்ந்துருச்சு, அது கொஞ்சம் வேணும். அது எவ்வளவு கதிரு? 1 லிட்டர் பாக்கெட் இருக்குல்ல, அதுல ஒரு பெட்டி போதும். பெட்டி போதுமா? இப்போதைக்கு போதுனே, வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன். சரி எழுதிக்கிறேன். வேற வேற இருங்க பார்த்து சொல்றேன். கதிரு? சொல்லுங்கண்ணே, கூப்பிட்டீங்க? இல்லப்பா, பின்னாடி யாரோ கூப்பிடுறாங்க. யார் அது? அதான் கதிர் கூப்பிட்டேன் உன்னைய. வானா பாலனா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கதிர், நீ எப்படி இருக்க? என்னண்ணா, நல்லா இருக்கேன் நானு. அப்படியா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்ககிட்டயாண்ணா? ஆமா, கடைக்கு வந்திருக்கேன், உங்ககிட்ட தான் பேசணும். வேற கிட்ட பேசுறது கொஞ்சம் தனியா பேசணும். அப்படியா? பேசலாண்ணா, என்ன விஷயம் சொல்லுங்க. அப்பா கிட்ட முன்னாடி உட்காந்துருக்கீங்களா? நான் வந்துடுறேன். சரி கதிரு, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. என்ன இல்லையோ பார்த்து சொல்லு, அதுக்கப்புறம் ஸ்டாக் எழுதிக்கலாம். சரிண்ணா, இதை விட்டு பேசிட்டு வந்துடுறேன். ஸ்டாக் நிறைய எழுதிட்டு இருந்தேன், நடுவில் சொட்ட மண்டைத்தலை வந்து கெடுத்துட்டான். சொல்லுண்ணே, என்னென்ன பேசணும் என்கிட்ட? என்ன பேசுறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஒரே சங்கடமா இருக்கு எனக்கும். வந்தா தைரியமா சொல்லுங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். அது இல்ல கதிர், 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தோட்டத்துல ஒரு பொண்ணு வந்துருந்துச்சு. சரி. அதுவும் ஒரு பையனை கூட்டிட்டு வந்துருந்துச்சு. சரிண்ணே, சொல்லுண்ணே. 2 பேரும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க. நானும் யாரா இப்படி சத்தம் கேட்குது, யாரா நம்ம தோட்டத்துல பேசிட்டு இருக்குன்னு போய் எட்டி பார்த்தா கடைசியில சொல்லுங்கண்ணே, யாருண்ணே? உன் பொண்ணுதான். என்னண்ணே சொல்றீங்க? ஏன் பொண்ணா? சுவாதியா? ஆமா கதிர், உன் பொண்ணுதான். இல்ல, நான் என் பொண்ணு என்ன அங்க வந்திருக்க போகுது, அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆனா கரெக்டா பார்த்தேன், அந்த பொண்ணை கேட்ட நீ கதிர் பொண்ணு தான் கேட்டேன், அந்த பொண்ணு ஊங்குது. அப்படியா? என் பொண்ணு அப்படிலாம் செய்யாதே. அப்படி செஞ்சுட்டாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே போயிருக்கு, எந்த விஷயமா இருந்தாலும். அதுவும் கூட ஒரு பையன் வந்தானே, அந்த பையன் கூட தானே பேசிட்டு இருந்துச்சு. காலேஜ் விஷயமா பேசிட்டு இருந்திருப்பாங்க. இது அந்த சோளத்தட்டுல வந்து ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்காங்களா? என்ன கதிர் நீ இந்த காலத்துல இப்படி பேசிட்டு இருக்க? போய் கேளு ஒரு பொண்ணுகிட்ட, 2 நாளைக்கு முன்னாடி சோளக்காட்டுக்கு போனியாமேமா அப்படின்ட்டு. சரிண்ணே, நானே கேட்கறேன், கேட்டு வந்து என்னன்னு சொல்றேன். பாத்துக்கோ கதிரு, இப்பெல்லாம் காலம் கெட்டு கிடக்கு. நீ பாட்டுக்கு பொண்ணு இப்படி வளர்த்துட்டு இருக்க. என் பாப்பா அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. நீங்க பாட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க. என்ன கதிர், இன்னமும் நீ நம்ப மாட்டேங்கிற? நான் அந்த பாப்பாட்டே கேட்டேங்கிறேன், ஆமா கதிர் பொண்ணாங்கிறது, அதையும் நம்ப மாட்டேங்கிறியே. என்னதான் போ, நீ என்னமோ உன் பொண்ணு மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க. ஆனா அது என்னன்னா, இன்னொரு பையன் கூட ஊரை சுத்திட்டாலே இது. உன்னை எனக்கு தெரியுமே, அதனால உன்கிட்ட சொல்லணுமேனு வந்தேன். இல்லைன்னா வேற யார்கிட்ட நான் சொல்லியிருக்க மாட்டேன். மார்க்கெட்டும் நல்லா இருக்க, நல்லா பிசினஸ் பண்ற, அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன். உன் பேரே கெடுத்துற போகுது, அதுக்கு தான் சொல்றேன். சரிண்ணா, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. பாத்துக்கோ கதிரு, பார்த்து சூதானமா நடந்துக்க சொல்லு. உன் பொண்ணை சொல்லி ஏமா இப்படி பண்ற அப்படின்னு அதட்டி வை கொஞ்சம். நம்ம கொஞ்சம் இடம் விட்டாலும் அப்படியே மரத்தை பிடிக்க பாக்குங்க. அதனால நீ தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். இப்பயே ஒட்டின்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளவுதான், உனக்கு தான் கஷ்டம் ஆயிரும். சரிண்ணே, நான் பாத்துக்கிறேனே, விடுங்கண்ணே. நீங்க என்ன கவலைப்படுறீங்க? கவலைப்படுறதுக்காக சொல்ல, ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சாதான். சரிண்ணா. ஏதோ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் எதுவும் குடிக்கிறீங்களா? நான் எதுவும் வேணா கதிரு, உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நான் கிளம்புறேன் கதிரு, வரேன். சரிண்ணா, வாங்க. பார்த்து உன் பொண்ணை கேளு கதிரு, என்ன ஏதுன்னு. நீ பாட்டுக்கு அசால்ட்டா விட்டுறாத. நான் கேட்டுக்கிறேண்ணா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிருக்கதிரு. என் ஃப்ரெண்டு பொண்ணா இருக்கனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன். மற்றவங்க யாரா இருந்தா நான் இப்படி சொல்லியிருக்க மாட்டேன். சரிண்ணா, தெரியுதுண்ணா எனக்கு. போயிட்டு வாண்ணா, பாத்துக்கலாம். சரி கதிரு, நான் வரேன். சரிண்ணா. வீட்டில் போய் என்ன விசாரிச்சாதான் தெரியும், போய் கேட்போம். பரவாயில்லையே, டிவிலே நல்ல நல்ல படமா போட்டிருக்காங்க. நல்ல படமா தான் போட்டிருப்பாங்க. முத சாப்பிடு, காலையில இருந்து படத்துலயே இருப்ப. இருமா, இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருக்கேன், நீ பாட்டு பேசிட்டு இருக்க. ஆமா ஆமா, பேசுவாங்க. சூடா சாப்பாடு செஞ்சு வச்சாச்சு. அவரு வேலை செய்யறதுக்கு எடுத்துட்டு போயிடலாமா? சரி, நம்மளே இன்னைக்கு போவோம். செம்மையா, வடிவேல் காமெடி சூப்பர். வடிவேல் மாதிரி காமெடி பண்ண யாருமே கிடையாது. எல்லாத்தையும் கட்டியாச்சு, அவருக்கு பிடிச்சதான் செஞ்சிருக்கோம். நேர்ல போய் அவர் கொடுத்துட வேண்டியதான். இந்த எல்லாத்தையும் ஒரு பேக் பண்ணிடலாம். அம்மா அடுக்க கேரியல சூடா சாப்பாடு எடுத்து வச்சிருக்கு, யாருக்கு எடுத்துட்டு போகுது? வயிறு சாத்துக்கு ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவாரு, அப்படியே ஊறுகாய் எடுத்து வச்சிருவோம். அம்மா வெயில் காலம், தண்ணி குடிப்பார் நிறையா, அப்படியே வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் எடுத்து வச்சலாம். அதான் காலையில 1 லிட்டர் கொடுத்து விட்டேனே. சரி எடுத்துட்டு போவோம், வெயில் காலம்ல. அம்மா என்னடா எத்தனை வாட்டிமா கூப்பிடுறோம் நீ? நீ ஒரு வாட்டி தானே கூப்பிட்ட? அம்மா அம்மான்னு 2 வாட்டி கூப்பிட்டேன், காதுல வாங்காம நீ பாட்டி நிக்கிற. சாப்பாடு கட்டத்துல மும்மரமா இருக்க. ஆமா, காலையில குளிக்காம டிவி பாக்குறது நீ மும்மரமா இருக்க. சொல்றேனே போய் குளிடா அப்படின்னு. காதல வாங்குறியா நீ? இப்ப நீ சொல்றத மட்டும் நான் காதல வாங்கணுமா? அப்ப நான் கூப்பிட்டது உனக்கு காதுல உழுவவே இல்ல. சொல்லுடா, என்னடா வேணும் முத? யாருக்குமா சாப்பாடு கட்டிட்டு இருக்க? அம்மாச்சிக்கு தாத்தா கட்டிட்டு போறியா? அம்மாச்சி ஊர் எங்க இருக்கு? பஸ் ஏறி போடும், அதுக்கு தான் சாப்பாடு எடுத்து போறேன். போடா நீ வேற. அப்புறம் அப்பை தாத்தாக்கு எடுத்துட்டு போறியா? டேய், என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? இப்படி ஒன்றும் தெரியலையேம்மா. ரொம்ப லொல்லு தாண்டா உனக்கு. ஒரு அடிக்க கரையில சாப்பாடு கட்டி யாருக்கு எடுத்துட்டு போற? நம்ம வீட்டு மாடியில குடியிருக்காருல ஒரு அங்கிள், அவருக்கு தான். அவருக்கு நீயமா எடுத்துட்டு போற? அவருக்கு தான் ஆண்டி இருக்காங்களே, அவங்க பாத்துக்குவாங்க. வாயில வந்துடாமா. உங்க அப்பாக்கு தாண்டா எடுத்துட்டு போறேன். யாருக்கு? அப்பாக்கு எடுத்துட்டு போறியா? ஆமா, உங்க அப்பாக்கு தான் எடுத்துட்டு போறேன். என் புருஷனுக்கு தான் எடுத்துட்டு போறேன். பாருடா, என்னம்மா உங்ககிட்ட இவ்வளவு மாற்றம்? ஆமாண்டா. வாய முடிக்கமா, 36 பல்ல அப்படியே தெரியுது. டேய், கொழுப்புடா உனக்கு. உனக்கு சாப்பாடு வைக்க மாட்டேன் பாத்துக்கோ. நானே என் வீட்டுக்காரருக்கு மட்டும் எடுத்துட்டு போய் நாங்களே சாப்பிட்டுக்குவோம். நீ கடையில போய் தான் சாப்பிட்டுக்கணும். ஆமா, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் சமைச்சிருக்கியாக்கும். போவியா? அப்பா பிடிச்சதானே சமைச்சிருக்க. ஆமாண்டா. அப்புறம் இந்த பில்லு கொடுக்குற, கிளம்பு முத. நீயும் இப்படி மசம் இங்கேயே உட்காந்துருக்காம எந்திரிச்சு குளிப்போ.
காலையில இருந்து நான் சாப்பிடவே இல்லை. டேய் சாப்பிடறான்னு ஒரு வார்த்தை சொன்னியா நீ? காலையிலயும் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல. சாப்பாடு எடுத்தாவது போட்டு கொடுத்தியா நீ? எத்தனை வாட்டி சொல்றேன் சாப்பிட்றான்னு. நீ டிவியை பார்த்துட்டே கண்டு காணாம இருந்தீங்கன்னா நான் என்ன பண்றது? ஆமாம்மா, நான் கண்டு காணாம தான் இருந்தேன். எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டே தான் இருந்தேன். உன் வீட்டுக்காரருக்கு சுட சுட சமைக்கிறதையும் சாப்பாடு எடுத்து வைக்கிறதையும் நான் கண்காணிச்சுட்டே தான் இருந்தேன். அப்படியா? ஆமாண்டா, மனுஷன் பாவம் ரொம்ப உழைக்கிறாரு. இப்ப இதுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போய் நேரடியா போய் அவருக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வருவோம். இருந்து வரது அலைச்சல் தானே, அவருக்கு உடம்பா இதெல்லாம் வலிக்குள்ள. நேர்ல போய் கொடுத்துட்டு வரலான்ட்டு. என்னால போய் கொடுக்க முடியாதுமா, நீயே போய் கொடுத்துக்கோ சாப்பாட. ஆமா, உன்னை கொடுத்து நான் போய் கொடுக்க சொல்லுவேனா? ஆமா, கத்துவ. டேய் கிளம்புடா கிளம்புடா, அப்பாக்கு பசி வந்துடும் அப்படின்னு சொல்லி கத்துவியே. அதெல்லாம் இல்ல, நானே போய் தான் கொடுக்க போறேன். பாருடா, என்ன ஒரு அதிசய மாற்றம் உனக்கு. ஆமா ஆமா, நான் எத்தனை நாளா காலேஜ்ல சாப்பிடாம இருந்திருக்கேன். அப்ப நேரில் வந்து எனக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துருக்கியா நீ? ஏய், இல்ல அப்பால சமத்தியாவது எனக்கு பிடிச்சதான் செஞ்சு கொடுத்துருக்கியா நீ? பிடிச்ச தவிர உனக்கு பிடிச்சதான் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். செஞ்சு கொடுத்துருக்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் கொஞ்சமா செய்வேன். இப்ப அப்பாக்குன்னா பாரு, நிறைய செஞ்சு எடுத்துட்டு போற. பாக்கிலே தெரியுதே. ஆமாடா, அந்த மனுஷன் உழைக்கிறாருல, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் சாப்பாடு கொடுக்கணும்ல. நீ தான் வீட்டுல வெட்டியா உட்காந்து டிவி பார்த்துட்டே இருக்க. காலையில இருந்து குளிக்கிறது இல்ல, சாப்பிட்றது இல்ல. அவர் காலைல 9 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறம் சோஃபால உட்காந்தது, இன்னும் எந்திரிக்கல. நைட்டு தூங்கின டவுஸோட அப்படியே உட்காந்துருக்க. ஏமா சமயபுரத்தையும் லீவ் விட்டாங்க, ஒரு நாள் உட்காந்து டிவி பார்க்கணும் ஆசையா உட்காந்தா. ஏமா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? அப்புறம் காலையில இருந்து நானும் பாக்குறேன், எந்திரிப்பா குளிப்பா அப்படின்னு. நீ குளிக்கவே மாட்டேங்கிற. ஆண்டையாட்ட அப்படியே உட்காந்துருக்க. பல்லு வளர்க்க கூட தெரியல எனக்கு. பல்லெல்லாம் விளக்கிட்டேன் போ. டிவி பார்த்ததெல்லாம் போதும், எந்திரிச்சு போய் குளிப்போ. போய் துணியை மிஷின்ல போட்டு விட்டுரு. நானும் உங்க அப்பா காலையில குளிச்சுட்டு துணியை போட்டுட்டோம். உன் துணி மணி தான் இருக்கு. சாயந்தரம் வோல்டேஜ் படம் வந்து கீங்கின்னு கத்திட்டே இருக்கு. இதுக்கு தான் எந்திரிச்சு குளிடா குளிடானா நீ கேட்கவே மாட்டேங்கிறியே. இப்ப என்ன குளிக்கணும் அவ்வளவுதானே? இந்த சாப்பிட்டு குளிக்கிறாரு. நீ சாப்பிட்டு குளிக்க போற, அப்படியே பப்பரக்கான சோபால சாஞ்சிட்டு அப்படியே தூங்கிடுவ நீ கொட்டை விட்டு. சரி விடுமா, சாயந்தரம் குளிச்சுக்கிறேன். இது அழகை நிப்பாட்டு. சொன்னாலும் போதும், கண்ணுல இருந்து தண்ணி வந்துடும் உனக்கு. போதுமா? நல்லா தான் இருக்கு. உனக்கும் நல்லாவே இல்லை, இது இஞ்சி தின்ன பழங்க மாதிரி இருக்கு. ஈனி இழிச்சிட்டே இருக்கேன்னு நினைக்காத. வந்தே நினைச்சு ஒரு குச்சி எடுத்து வெளுத்துதான் எந்திரி முத. சூப்பரா காமெடி போயிட்டு இருக்குமா, நல்லா இருக்கு. அதை மட்டும் பாத்துறேமா. நீ போய் சாப்பாடு கொடுத்துரு அப்பாக்கு. சாப்பாடுலாம் ஆறுது பாரு. அப்பா அப்படி எப்படி சாப்பிடுவாரு? அது எனக்கு தெரியும், நீ வேலையை பாரு. நான் என் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கேம்மா. நான் பாக்குறிய வெட்டி வேலையா டிவியை பாக்குறது? அதுவே பெரிய வேலைதாம்மா. சரி சரி, சட்டு போட்டுன்னு போய் சாப்பாடு கொடுத்துலாமா போ. அப்பா வேலை பசியில இருப்பாரு. கொடுத்துட்டு வந்துருவியா இல்ல அப்பா கூட நைட்டு தான் வருவியா வண்டியில? டேய் அவ்வளவுதான்டா, பல்லெல்லாம் உடஞ்சிரும் பாத்துக்கோ. சும்மாமா போய் கொடுத்துட்டு வந்துருவேன். கொடுத்துட்டு வர வேணாமா, போய் ஊட்டிட்டு வா அப்பாக்கு. இதுதானே வேணாங்கிறது. ஜாலியா பேசினா சரின்னு சொல்லி ஏத்துக்கோமா. நீ ஏன் கோவமா வர? பையன் தானே ஓட்டுறேன். பையனா இருக்கும் சரிங்கிறேன், மத்தவங்களா இருந்தா ஒரு கை பாத்திர மாட்டேன் நானு. ஆமா ஆமா, நீ தான் பாத்துருவே பெரிய கையா அளந்து. சரிம்மா, நீ முத கிளம்பு போ. போய் அப்பாக்கு சாப்பாடு கொடுத்துருவா. ஆட்டோல போறியா புக் பண்ணிட்டுமாமா? ஆட்டோ புக் பண்றா, நான் போயிட்டு வந்துடுறேன். வண்டியை முத கத்துக்கோமா. ஸ்கூட்டில நம்ம வீட்டில் தான் ஈஸியா நீ ஓட்டிட்டு போயிட்டு வந்துடலாம்ல. அதுதான்டா நானும் கத்துக்கலான்னு இருக்கேன். நீ என்ன கத்து கொடுக்குறியா? ஐயோ ஆளை விடுமா, அதெல்லாம் எனக்கு நேரமே இல்லை. ஆமா, உனக்கு டிவி பார்க்க தான் நேரம் இருக்கு, எனக்கு ஸ்கூட்டி கத்து கொடுக்க நேரம் இல்ல. அடுத்து பேச வந்துட்டியாமா? அதை இதுக்கு சட்டு போட்டு ஆட்டோ புக் பண்றேன், கிளம்பி போயிட்டு வா. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட கத்து கொடு. சரிம்மா சரிம்மா, கத்து கொடுக்குறேம்மா. அது இப்படியே வச்சிருந்தா ஆறி போயிடும். அப்படியே ஹாட் பேக்ல வச்சுட்டு பைக்ல வச்சிடலாம். ஆமா, இவங்க நேரம் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே சாப்பாடு ஆறி இருக்கும். போவியா? எல்லாத்தையும் சூடா பேக் பண்ணியாச்சு, கிளம்ப வேண்டியதான். ஏய் ஆட்டோ புக் பண்ணியா இல்லையாடா? புக் பண்ணிட்டேம்மா, போமா. வந்துருமா வெளியே ஆட்டோ. நான் போயிட்டு வரேன், வீட்டை பாத்துக்கோ. அப்படியே டிவிலே மூழ்கிறாத. அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நீ எதுவும் சொல்ல வேணாம். அப்பாக்கு சாப்பாடு கொடுத்து வந்து பாப்பேன். நீ குளிச்சுட்டு சாப்பிட்டு இருக்கல, அப்புறம் அவ்வளவுதான் உனக்கு. நானே எல்லாத்தையும் சாப்பிட்டு உனக்கு சாப்பாடே வைக்க மாட்டேன். சரிம்மா, என்னம்மா சாப்பாடு செஞ்சிருக்க? வெள்ளை சாப்பாடு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல், பீன்ஸ் கேட்டு பொரியல், ரசம். என்னம்மா இவ்வளோ டிஷ் செஞ்சிருக்க? உங்க அப்பா சாப்பிடுவார்ல விரும்பி, அதுக்காக தான். சரி சரி, உருளைக்கிழங்கு வரல் மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன். மற்றதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம். சாப்பாடு போட்டு அப்படியே சாப்பிடுவேன். நான் என்ன சாப்பிடவே இல்லை, அவர் கொடுத்து வந்தா சாப்பிடணும். வச்சுட்டு காலி பண்ணிடாத. ஓஹோ, வீட்டுக்காரர் கொடுத்துட்டு தான் அப்புறம் நீ சாப்பிடுவியா? சரி சரி, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. நானும் இங்கிருந்து கிளம்ப தானே போறேன். உங்ககிட்ட வழக்காடல இல்ல டிவி பார்க்கல? அவனும் வளர்க்கறீங்க இல்லை, டிவி பார்த்துட்டு இருக்கேன். முடியலடா சாமி, நான் கிளம்புறேன். போமா, கீழே ஆட்டோ சவுண்ட் வந்துருச்சு, கிளம்பு. சரிடா, போய் குளிப்போ. குளிச்சுட்டு வந்து சாப்பிடு, நான் கிளம்புறேன். சரிம்மா, நீ பார்த்து போயிட்டு வாமா. சரிடா. ஐ ஜாலி, எப்படியோ அம்மா கிளம்பிருச்சு. இனிமேட்டு என்ன, நல்லா டிவியை பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். வேற ட்ரெஸ் போட்டுக்க வேண்டியதான். கேட்டா அம்மா நான் குளிச்சுட்டேன்னு சொல்லிட வேண்டியதான். நைட்டு தூங்கும் போது குளிச்சுட்டு படுக்க வேண்டியதான். இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு, ஜாலி. ஆமா, அப்பா ஃபோன் பண்ணிச்சா இல்லையா அப்பாக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்ட்டு? இது பாட்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகுது. ஏதோ அவங்களுக்கு தெரியாததான். அம்மா, இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. நான் கூட எதிர்பார்க்கலம்மா உங்க மாமியார் இப்படி பேசுவாங்கன்னு. இப்பயே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேம்மா. நீ இதுவேதா ஆசையா அவங்களுக்கு புடவையில வேற எடுத்துட்டு வந்திருக்க. சரி கொடுத்தா கொஞ்சம் நல்லா பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா அப்ப கூட அவங்க மாறவே இல்லம்மா. ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல, கொஞ்சம் கூட மாற மாட்டேங்கிறாங்க. உனக்கு புடவை எடுத்துட்டு வந்தேன், அவங்களுக்கு புடவை எடுத்துட்டு வந்தேன். ஆனா அவன் புடவையை விட அவங்க புடவை தான் விலை அதிகம். புடவை நல்லா சாஃப்டா இருக்கு, அவங்க நல்லா கட்டிக்குவாங்க அப்படின்னு தான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா அவங்க இப்படி தூக்கி வீசி எரிஞ்சிட்டாங்களேம்மா, எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது. அம்மா விடுமா, அல்லாதம்மா. அம்மா கவலைப்படாதம்மா, விடு, நான் இருக்கேன் உனக்கு. என்ன வேணா பேசிட்டு போறாங்க, என்னைக்காவது ஒரு நாள் பாரு என்னையே தேடி வருவாங்க, அவங்க பேத்தி சுவாதியையும் தேடி வருவாங்க. ஆமா ஆமா, அது நடக்கதான் போகுது. ஆமாம்மா, உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். என்னதுமா?
இந்த விஷயம் மட்டும் உங்க மாப்பிள்ளைக்கு தெரிய வேணாம். ஏமா இப்படி சொல்ற? அவருக்கு தெரிஞ்சாதானே அவங்க அம்மா இப்பெல்லாம் பேசுறாங்கன்னு அவருக்கு புரியும். முன்னெல்லாம் மாப்பிள்ள தான் அவங்ககிட்ட வல்லு வல்லுன்னு வருவாரு, சம்மந்தி நல்லா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா அப்படியே மாறி மாறி இருக்கு. ஆமாம்மா, இருந்தாலும் சொல்லக்கூடாதும்மா அவர்கிட்ட, அப்புறம் அவருக்கு தான் மனசு சங்கடம் ஆயிரும். நான் சொல்றது புரியுதுலம்மா, நான் சொல்ல மாட்டேன், நீ மட்டும் சொல்லிடாத. சரிடா, நான் சொல்ல மாட்டேன். சரிம்மா, வா வீட்டுக்கு போகலாம். அப்புறம் புஷ்பாக்கா வீட்டுக்குலாம் போகணுமாம்மா நீ? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எங்கேயும் நீ போக வேண்டாமா. வா, நம்ம வீட்லயே இரு, யார் வீட்டுக்கும் நீ போக வேணாம். இனிமேட்டு யாரை பார்க்க போறேன் அவங்கள பார்க்க போறேன்னு எங்கேயும் நீ போகாதம்மா. சரிடா, சரி வாம்மா வீட்டுக்கு போகலாம். சுவாதி, சுவாதி, எத்தனை மணி கூப்பிடுறது? எங்க இருக்க? காதுல விழுலையா? அக்கா தூங்கிட்டு இருக்காப்பா. ஏன்பா என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோப்படுறீங்க? அக்கா பண்ணி வச்சு வேலை அப்படி. அவளை எழுப்பிடு. சரிப்பா, கூட்டிட்டு வரேன். உங்க அம்மா எங்க? அம்மாவும் அம்மாச்சியும் அப்பைய பார்க்க போயிருக்காங்க. சரி சரி. சொல்லுங்கப்பா, கூப்பிட்டீங்களாமே? சுவாதி, நான் உங்க அக்கா கிட்ட தான் பேசணும். நீ எதுக்கு வந்த? இல்லப்பா, கோவமா வந்தீங்க. சரி அக்கா கிட்ட என்ன பேசுறீங்கன்னு கேட்கலாம் தான் வந்தேன். உங்க அக்கா கிட்ட தனியா பேசணும். உள்ள போ. இல்லப்பா, நான் அக்கா கூடயே இருக்கேன், என்னன்னு சொல்லுங்க. உள்ள போன்னு சொன்னேன் உன்னைய. என்ன வேலை பண்ணி வச்சிருக்க சுவாதி? நான் ஒன்றும் பண்ணலப்பா. நடிக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். என்னதுப்பா, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? எனக்கு கோவப்பட 1000 விஷயம் இருக்கு. ஆனா உன் மேல எதுவுமே கோவப்படக்கூடாது, பாசமா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா நீ பண்ற விஷயத்தை கேட்கவும் எனக்கு ரொம்ப கோவம் வருது. நான் எதுவும் பண்ணவே இல்லையப்பா. ஏமா இப்படி போய் சொல்ற? நீ பண்ற வேலை சரியா தப்பா சொல்லு. நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? எல்லாம் தெரியும் சுவாதிமா, இன்னமும் மறைக்கணும்னு நினைக்காத என்கிட்ட. சரிப்பா, நான் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? என்னங்க, என்ன பண்றீங்க? அப்பா, எதுக்கு அக்கா அடிக்கிறீங்க? மாப்பிள, என்னாச்சு உங்களுக்கு? யாரும் பேசாதீங்க.